பாண்டியன் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப முத்துவேலும் சக்திவேலும் வண்டியில வந்து பாண்டியனை வழிமறைக்கிறாங்க. முத்துவேல் சொல்றாரு, என் தம்பிக்கு உன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்த்திருக்கியா? பாண்டியன் சொல்றாரு, பழனிவேலுக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்த்திருக்கேன். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுல என்ன உங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை? சக்திவேல் சொல்றாரு, இந்த நிச்சயம் நிச்சயமா நடக்கவே கூடாது. பாண்டியன் சொல்றாரு, யோ அத சொல்ல நீ யாரியா? நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பழனிக்கு நிச்சயதார்த்தம் ஞாயிற்றுக்கிழமை ஜாம்னு நடக்கும். முத்துவேல் சொல்றாரு, அப்படிலாம் நீ நினைச்ச மாதிரி என் தம்பிக்கு நிச்சயதார்த்தத்தை நீ நினைச்ச மாதிரி நடத்திட முடியாது. பாண்டியன் சொல்றாரு, யோ நான் நடத்தி காட்டுவேன்யா. ஏன் பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? நிச்சயத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவீங்க, அவ்வளவுதானயா? என்ன தெரியும் உங்களுக்கு? உலகத்திலேயே கூட பிறந்த தம்பிக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற அண்ணன் தம்பிய நீங்க தான் இருப்பீங்க. முத்துவேல் சொல்றாரு, அவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நாங்க நினைக்கல, ஆனா நீ பண்ணி வைக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். இந்தியன் சொல்றாரு, கொடுமடா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறீங்களா இல்லையா? நீங்க பழனிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கன்னு தான் இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தோம். முடியும் இன்னும் நடக்கலையே. பழனி என்ன சின்ன பயலா? அவனுக்கு வயசாகிட்டு போகுது இல்ல? அத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும்? சக்திவேல் சொல்றாரு, நாங்க யோசிக்கிறத விட எங்க தம்பிய பத்தி நீ ரொம்ப யோசிப்பியோ? பாண்டியன் சொல்றாரு, என்னையா இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? முன்னாடி வந்தா முற்றீங்க, பின்னாடி வந்தா உதைக்கிறீங்க. யோ போதுயா, நிறுத்தியா. இதுக்கு மேலாம் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியாது. இதுக்கிழமை நிச்சயதார்த்தம் நடக்குமியா. இது மாத்திரம் இல்ல, தை மாசம் முடியறப்ப பழனிக்கு கல்யாணம் நடக்கும். சரவணனும் செந்திலும் வர்ற வழியில பாக்குறாங்க பாண்டியன் கூட முத்துவேலும் சக்திவேலும் சண்டை போடுறத. அவங்க ரெண்டு பேரும் இறங்குறாங்க வண்டியை விட்டு. செந்தில் கேக்குறாரு என்னாச்சுன்னு. சரவணன் கேக்குறாங்க, ஏதாவது பிரச்சனை பண்றாங்களாப்பா? பாண்டியன் சொல்றாரு, என்னத்த சொல்றது, ரெண்டு பேரும் சவுடால் பேசுறாங்க. இன்னைக்கு நல்ல விஷயம் பேச வந்திருக்காங்க. நடந்ததெல்லாம் செந்தில் கிட்ட சொல்றாங்க பாண்டியன். செந்தில் கேக்குறாரு, அதெல்லாம் சொல்றதுக்கு இவங்க யாருன்னு கேக்குறாங்க. வாய் சண்டை அதிகமாயிரும்னு முத்துவேல் அடக்கி வாசிக்கிறாரு. எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாரு. எல்லாரையும் கூப்பிட சொல்றாரு கோமதிய. கோமதி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. பாண்டியன் சொல்றாரு, பழனியோட நிச்சயத்துக்கு யார யார கூப்பிடலான்னு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். கோமதி, நம்ம பக்கத்துல இருந்து 25 பேரை தான் கூப்பிட போறோம். பழனி மச்சான் கொஞ்சமா ஆளை கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்கிறாதடா, மிச்ச ஆளுகள்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம். பழனி சொல்றாரு, நான் எதுவுமே நினைக்கல மச்சான், நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா தாண்டா பண்றோம் பழனி, கல்யாணத்தை ஊரே மெச்சுற மாதிரி பெருசா பண்ணிடுவோம் மச்சான், நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். பாண்டியன் எல்லா வேலையும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க. அரசி கேக்குறாங்க, எனக்கு எந்த வேலையும் இல்லையாப்பா, உனக்கு என்னம்மா வேலை கொடுக்கறது? அப்பா துணி நகை அதெல்லாம் வாங்குறப்ப நான் கூட போட்டுமாப்பா? தாராளமா போமா. சரிப்பா. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப மீனாவுக்கு கால் வருது. மீனா அந்த காலை ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. பாண்டியன் பேச்ச நிறுத்திடுறாரு. மீனா சொல்றாங்க, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா சொல்லு. அம்மா, நம்ம ஊர்ல இந்த ஆக்கிரமிப்பு நிலம் இருக்குல்ல, அதுல நிறைய பேரு கடை கட்டி இருக்காங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது தான் என்னோட வேலையே மாமா. கொஞ்சம் பேத்துக்கு நான் நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன் மாமா. அதுல ஒரு கடை அத்தையோட அண்ணனோட கடையாம். பாண்டியன் கோமதிய பாக்குறாங்க. பாண்டியன் சொல்றாரு, ஏன்பா வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் நியாயமா பண்ண மாட்டாங்க போல இருக்கே. மீனா சொல்றாங்க, மாமா அவங்கன்னு தெரிஞ்சு நான் அனுப்பவே இல்லை மாமா. அப்புறம் நான் நோட்டீஸ் அனுப்புனேன் மாமா. ஆபீஸ்க்கு வந்து அத்தையோட சின்ன அண்ணனும் குமாரம் வந்து கேட்டாங்க. அப்பதான் மாமா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். செந்தில் கேக்குறாரு, சும்மா கேட்டாங்களா, சண்டைக்கு வர்ற மாதிரி கேட்டாங்களா மீனா? ஏன் இத முதலே சொல்லல? நாங்க ஆபீஸ் விஷயத்த வீட்டுல எதுக்கு சொல்லணும்னு தான் நான் சொல்லல. இப்ப கூட வேலை செய்யறவங்க தான் போன் பண்ணியிருந்தாங்க. உங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனைய முடிக்க சொன்னாங்களாம். ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவங்க எது பண்றதா இருந்தாலும் மீனா கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க என் பேரை. ஒண்ணு அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வரலாம், பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண முடியுமான்னு பாப்பாங்க. அப்படி இல்லாட்டி வேற என்னமாச்சும் பண்ணுவாங்க. ஆனா மாமா, என்ன நடந்தாலும் நான் அவங்களுக்கு வளைஞ்சே கொடுக்க மாட்டேன். அவங்க சொல்றதையும் நான் செய்ய போறது இல்ல. இது நம்ம வீட்டு பிரச்சனைக்காண்டி இல்ல, செய்யற வேலைய
கொஞ்சம் நியாயமா செய்யணும் இல்லையா? ஆமா, நான் பேசுறது கரெக்டா? என்னப்பா இப்படி கேட்டுப்புட்ட? நீ யோசிக்கிறது 100% கரெக்டுப்பா. இதோ பாருப்பா, உன் மனசுக்கும் வேலைக்கும் எது சரின்னு படுதோ அதை மாத்திரம் செய்யுங்கிறேன். எவனுக்கும் பயந்துகிட்டு வேலை செய்யாத. அம்மா, அதெல்லாம் கரெக்டு தான். இதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நம்ம வீட்ல வந்து பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமா. என்னப்பா நீ வேற. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மாமா நான் பாத்துக்கிறேன்ப்பா. இதோ பாருப்பா, நேர்மை இருக்கணும்னு நினைச்சிட்டே இல்ல, அப்படியே இருங்கிறேன். பாண்டிய மருமக லஞ்சம் வாங்காம வேலை பாக்குறாங்கிற பேச்சு எனக்கு பெருமை இல்லையா? எனக்கு மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே பெருமைம்மா. மாத்திரம் சரியா செய்ப்பா. மீனாவுக்கு ஆறுதல் சொல்றாரு பாண்டியன். நேரா கடைக்கு வந்துடுறாரு. கடையில வேலையை முடிச்சுட்டு பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. பழனிவேல் முகூர்த்தத்துக்கு எல்லாரும் Dress வாங்கிட்டு வந்திருக்காங்க. அத பாண்டியன் பாக்குறாரு. பழனிவேல் சொல்றாரு, மச்சான், என்னையும் நீங்க டீல்ல விட்டுருவீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரவணன் சொல்றாரு, மாமா எப்படி மாமா விடுவோம்? செந்தில் சொல்றாரு, ஏன் மாமா அப்படி நினைக்கிறீங்க? பாண்டியன் சொல்றாரு, கோமதி, இந்த பழனி பெருசா நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கான். இல்லே, வண்டி சத்தம் கேக்குது, வந்துட்டாங்கடா உன் அண்ணங்க. பாத்துக்கிட்டே இரு கோமதி, நம்ம வீட்டுல இருக்க அலங்காரம்லாம் பார்த்துட்டு வயிறு எரிஞ்சுதான் போவாங்க உங்க அண்ணங்க அவங்க வீட்டுக்குள்ள. பழனி சொல்றாரு, மச்சான், நான் உன்னை சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுடா பழனி. என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் சொந்த அண்ணனா போயிட்டாங்க. என் நிச்சயத்துக்கு உங்க கூட சேர்ந்து எங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் சேர்ந்து வரணும்னு ஆசையா இருக்கு மச்சான். பழனி சொன்னதை எல்லாரும் யோசிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.